உண்மையிலேயே உதயநிதி பேசினது சரியா தப்பா? அதை கேட்ட பிறகுதான் இவர் வந்து ரியாக்ட் பண்றாரு. அதை அப்படி நினைக்கவே இல்லை, நான் அப்படி பேசவே இல்லை என்று சொல்றது தவறு, அது பொய். இந்த என்டையர் எபிசோடு வந்து இந்த நாய் வண்டியில பிடிச்சி இவர் வந்து எடுத்துட்டு போகணும், அது மட்டும் எடுத்துட்டு போகணும். இன்னைக்கு உதயநிதி தலைவர் ஆயிட்டாரா இல்லையா? தாவேகா தரப்புல இத்தகைய நடவடிக்கை எடுத்தது அப்படிங்கிறது யாரை சந்தோஷப்படுத்துவதற்காக? தாவேகாவினுடைய இந்த நீக்கங்கள் எல்லாமே டிசைட் பண்றது நிச்சயமாக விஜயா தான் இருக்க முடியுமே தவிர, ஏனென்றால் அப்பதான் போலீஸ் துறைக்கு அமைச்சர் இருக்கிறார். முதலமைச்சர் பதவியில் இருக்கும் விஜய் பேசிய வார்த்தைகள் அது எல்லாமே தவறுதலாக தானே, அதுவும் கண்ணியத்தோடு அணுகப்படலையே அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. அவர் என்ன நினைக்கிறாரோ அதான் செய்வார். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கின்ற மாபெரும் ஜோக்கராக மாறிக்கின்ற ஒரு நபர், ஒரு அரசியல்வாதின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நரேந்திர மோடி. நரேந்திர மோடியினுடைய அதே போக்கில் போனார்னா நரேந்திர மோடியினோட அதே ஃபேட் தான் விஜய்க்கு. இப்போ ஆதவ அர்ஜுனோட பேச்சுங்கிறது வந்து கிட்டத்தட்ட தரலோக்கல் லெவலில் தான் இருந்தது. உதய் எவ்வளோ டைம் எடுத்தா இல்லைன்னா பாத்ரூம் போய் ஒளிஞ்சாலும் சரி, இல்லை பாத்ரூமில் வரா மூப்பினாலும் சரி, உனக்கு என்ன போச்சுன்னு கேட்குறேன். நீ அமைச்சர் தானே, அமைச்சர் பேச வேண்டிய பேச்சா அது? தமிழ்நாட்டில் பரபரப்பான அரசியல் சூழல் அப்படின்னு தான் இப்போ சொல்லணும். அந்த வகையில் தற்போது நடைபெறும் சூழல் குறித்து மூத்த பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களுடன் கலந்துரையாட இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். தஞ்சாவூரில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி பேசுனது பெரிய பேசு பொருளாயிருச்சு. ஆமாம், அரெஸ்ட் வரைக்கும் போயிருச்சு. உண்மையிலேயே உதயநிதி பேசுனது சரியா தப்பா? தவறு. அதாவது அது ஏதோ என்னை பொறுத்தவரையில் வந்து செட்டப் பண்ணி பண்ண மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதாவது ஒரு மேடையில் நிற்கிறாரு, கீழே இருந்து ஒரு கும்பல் வந்து ஒரு நடிகையுடைய பேர் சொல்கிறாரு. அதை கேட்ட பிறகு தான் இவர் வந்து ரியாக்ட் பண்ணுறாரு. அதன் பிறகு நேற்று இரவு சொன்னதெல்லாம் வந்து நிச்சயமாக ஒத்துக்கொள்ள முடியாத விஷயமாக தான் இருக்கிறது. அதை அப்படி நினைக்கவே இல்லை, நான் அப்படி பேசவே இல்லை என்று சொல்றது தவறு, அது பொய். அப்படி இருந்தால் கூட அதாச்சும் சொல்கிறாரேன்ட்டு நம்மளுடைய அரசியல் இப்போ மகிழ்ச்சி கொள்ள வேண்டிய ஒரு தருணத்தில் நாம் இருக்கிறோம். ஏனென்றால் இந்த அரசியல்வாதிகள் வந்து தவறு செய்தால் அதுதான் சரி என்று நிரூபிக்கின்ற ஒரு இடத்துல தான் இப்போ வந்து அரசியல்வாதிகள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கட்சியும் பாஜக ஆரம்பித்து வச்ச விஷயம், தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயமாக நம்ம கொண்டாடினோம். இது வந்து சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம், ஆனால் நடக்கவில்லை. தாவேகவும் அதே வழியில் தான் போய் கொண்டிருக்கிறது. அப்போ அதற்கு நேர் மாறாக ஒரு கருத்தை வந்து நாம் வந்து எங்கேயும் வந்து பேச முடியாத, இல்லை என்றால் காண முடியாத ஒரு 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 தருணமாக அந்த தருணத்தில் நாம் வந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். உதயநிதி பேசினது மிக மிக தவறு. அது அவர் சொல்கிறாருல, அவருக்கு மனைவி இருக்குது, பிள்ளை இருக்குன்னு. அப்போ அது அவர்கள் கேட்க மாட்டார்களான்னு நான் கேட்குறேன். அப்போ இன்றைக்கும் வந்து உதயநிதிக்கு அது சொன்னதில் வந்து ரிமோர்ஸ் கிடையாது, அவருக்கு அதில் வருத்தம் கிடையாது. மு.க. ஸ்டாலினுக்கும் அப்படி வருத்தம் இருக்கிறதாக தெரியவில்லை. ஏனென்றால் அவரும் சொல்கிறது தவறாக கைது செய்கின்றார்கள் என்ற அந்த அடிப்படையில் தான். தவறு, கைது செய்தது தவறு. ஆனால் அதற்கு முன்னால் எனக்கு ஒரே ஒரு மகிழ்ச்சி என்னென்றால், திமுக இருக்கின்ற 2ஆம் நிலை தலைவர்கள் யாரும் 3ஆம் நிலை தலைவர்கள் கூட உதயநிதியினுடைய அந்த பேசின பிறகு வருகின்ற அந்த எதிர்வினைக்கு வந்து அவர்கள் யாரும் வந்து உதயநிதியை டிஃபெண்ட் பண்ணவில்லை. அந்த அளவுக்காச்சு மானம் மரியாதை இன்னைக்கு திமுகவில் இருக்கிறது என்று தெரியுது, பெரும் மகிழ்ச்சிக்குரிய விஷயமா இருக்குது. தாவேக்கால் அப்படி கிடையாதுங்க. தாவேக்கால வந்து இப்படி காமிச்சாலும் சரி, இல்லை டேஷ்னு சொன்னாலும் சரி, அதை வந்து வரவேற்று அது வாழ்த்தி அதை வந்து போற்றி அது ஏதோ பெரிய ஒரு காரியம் செஞ்சதாக இன்னைக்கு வந்து நான் பார்த்து கொண்டு தான் இருந்தோம். அதனுடைய அந்த காட்சிகளும் அந்த காட்சிகளை ஒட்டி எந்த மாதிரியான வாழ்த்து செய்திகள் வந்து கொண்டு நான் பார்த்து கொண்டு தான் இருந்தோம். அங்கே வந்து கல்ச்சர் கிடையாது, இது தமிழனுடைய பண்பாடு கிடையாது, தமிழனுடைய கலாச்சாரம் கிடையாது. அந்த தமிழனுடைய கல்ச்சரு அப்போ நீங்கள் கேட்கலாம், சினிமா தான் கல்ச்சரா அப்படின்னு கேட்கலாம். அதை விட மோசமான ஒரு இடத்தில் வந்து இன்னைக்கு தமிழக அரசியலை விஜயும் அதை சேர்ந்து உதயம் கொண்டை நிறுத்தியிருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமியினுடைய ஸ்டேட்மெண்ட், அதிமுக தலைவருடைய ஸ்டேட்மெண்ட் தான் இதுக்கு பொருத்தமான விஷயமாக நான் காண்கிறேன். எந்த அளவுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியை இழிவுபடுத்தினார் என்று நாம் பார்த்து கொண்டு தான் இருந்தோம். ஏறத்தாழ அதே மாதிரி தான் அதை விட மோசமான ஒரு ரீதியில் பேசிவிட்டு இப்போ வந்து நான் பேசவே இல்லை என்று சாதிக்கிறது நிச்சயமாக ஒத்துக்கொள்ள முடியாது. இல்லை, இப்போ இது வந்து உதயநிதிக்கு ஒரு எலிவேஷன் கிடைக்கிறதுக்கு திமுகவே திட்டமிட்டு செஞ்சதா நீங்கள் சொல்கிறீங்களா? இப்போ இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. எடப்பாடியினுடைய ஸ்டேட்மெண்ட் தான் என்னை பொறுத்தவரை வந்து இதுக்கு வந்து ஒரு பேஸாக நாம் பார்க்க வேண்டும். உதயநிதியினுடைய கேரக்டர் தெரிய வேண்டும் என்றால் நீங்கள் எடப்பாடி பழனிசாமியோட அந்த ப்ரெஸ் ரிலீஸ் படிங்க. தொடர்ந்து இதே மாதிரியான கொச்சையான பேச்சுகள் வந்து பல தரவுகளுக்கும் வந்து ப்ரைவேட்டாக பேசும்போது பேசுவாங்க. அதை வந்து பப்ளிக் டிஸ்கோர்ஸில் வரும்போது வந்து அவர்கள் வந்து அதை வந்து அப்ளை பண்ண மாட்டாங்க, யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் உதயநிதியில் நாம் திகச்சும் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு வித்தியாசமான ஒரு மனிதனை வந்து காண்றோம்.
என்ன வந்து அவர் நினைக்கிறாரோ அதான் வந்து பேசுறாரு. க்ரௌடை வந்து நீங்க எப்படி ஒரு இடத்துக்கு கொண்டு வரலாம், நீங்க நினைக்கிற இடத்துக்கு கொண்டு வரலாம் என்பது மிக தெளிவாக அந்த க்ரௌட் சைக்காலஜி தெரிஞ்ச ஒரு நபர் தான் அதை வந்து அங்க வந்து பிளான் பண்ணியிருக்கிறாரு. ஒன்றும் இல்லை, எல்லாருமே வந்து செட்டப் பண்ணவில்லை. கீழே ஒரு 4-5 பேரை வந்து செட்டப் பண்ணியிருப்பாங்க. அவர்கள் ஆரம்பித்து விட பாக்கி இருக்கிற எல்லாம் வந்து அதை வந்து கத்துறாங்க. அதன் பிறகு அதுல வந்து எதிர்வினை வருகிறது. அப்ப இது வந்து செட்டப் பண்றதாகத்தான் நான் காண்கிறேன். அந்த நடிகையின் பெயரை சொல்லும்போது உதயநிதியே அவங்கள ஆசுவாசப்படுத்தி இருக்கலாமே, ஆனால் அதை மீறி அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போற மாதிரி அவரோட பேச்சு இருந்ததற்கான காரணம் என்ன? அது நிச்சயமாக ஒரு தலைவனுடைய பண்பாடாகத்தான் காண முடியும். எந்தெந்த தலைவர்களுக்கு பண்பாடு இருக்கிறதோ, இல்லை என்றால் தமிழகத்தினுடைய அந்த ஒரு ஒரு தமிழன் இந்த ரீதியில் தான், இந்த வழியில் தான் பயணிக்க வேண்டும் என்ற அந்த அக்கறை இருக்கிறதோ அவர்கள் நிச்சயமாக நிறுத்தியிருப்பார்கள். அப்படி இல்லாத தலைவர்களை வந்து நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு தருணமாக இருக்கிறது இது. என்னை பொறுத்தளவில் வந்து தாவேகா காட்டுகின்ற வழியில் வந்து திமுக பயணிக்க வேண்டிய, இல்லைன்னா திமுக தலைவர் பயணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அங்கதான் இப்போ வந்து உதயநிதி பயணித்துக் கொண்டிருக்கிறார். அதுதான் வருத்தக்கூடிய விஷயமா நான் காண்கிறேன். இல்லை, இப்போ உதயநிதி இந்த எதிர்வினை ஆற்றுவதற்கு காரணமாக இருந்தது விஜய் தான் இதுக்கான தொடக்க புள்ளியை தொடங்கி வச்சுட்டாரு அப்படின்னு எடுத்துக்க முடியுமான்னு கேட்குறேன். இல்லை, உதயநிதி வந்து இதுக்கு முன்னாலே இப்படி தான் பேசியிருக்காரு. அதுதான் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லுகிறது. ஆனால் டெஃபினட்டாக விஜய்க்கும் உதய்க்கும் இருக்கின்ற அந்த ஈக்குவேஷன் என்பது எவ்வளோ மோசமாக இருக்குன்றதை கூட நம்ம இதில் காணலாம் நான் கருதுகிறேன். அதில் வருகின்ற பிரச்சனைகளாகத்தான் பர்சனல் எனிமிட்டி வந்து எப்படி பொலிட்டிக்கல் ஃபீல்டில் வரும்போது 2 தலைவர்களுக்கும் வந்து இம்மெச்சூரான விட்டு கொடுக்க முடியாத 2 தலைவர்கள் வந்து எப்படி மோதிக்கொள்கிறார்களோ, எப்படி மோசமாக மோதிக்கொள்கிறார்களோ, எப்படி ஒரு முன்னுதாரணமாக தேவையில்லாத, இல்லை என்றால் நாம் வந்து யாருமே வந்து யோசிக்கக்கூட முடியாத ஒரு முன்னுதாரணமாக மாறிக்கொண்டிருக்கிறார்களோ, அது இவர்கள் யாரும் இளைஞர்கள் கிடையாது. 2 பேருமே 50 வயசு தாண்டின நபர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் தான் இந்த ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தமிழக அரசியல் களம் வந்து இன்னும் சாக்கடைக்கு போக வேண்டும் என்றால் இதே மாதிரி பேச்சுக்கள் தொடரலாம். இதில் வருத்தம் தெரிவிக்க வேண்டிய, அப்படி என்றால் இந்த சாக்கடைக்கு தான் போகணும், இப்போது சாக்கடையில் கிடையாது என்று ஒரு எண்ணம் இருந்தால் தாராளமாக இந்த பேச்சு தொடரலாம். தமிழ்நாட்டு அரசியல் தரம் தாழ்ந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் தானே இதை எடுத்துக்க முடியும். நிச்சயமாக நம்ம வந்து ஒரு காலத்தில் வந்து நான் சொன்ன மாதிரி பேசிட்டு இருந்தாங்க, சில தலைவர்கள் கூட பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த தலைவர்கள் வந்து அதன் பிறகு வந்து வருத்தம் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த மாதிரியான பேச்சுக்கள் என்பது கவரக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கிறது. க்ரௌடும் மாறி இருக்குது. எனக்கு இன்னைக்கு ஒரு தலைவர், இப்போ ஒரு தலைவரை பார்த்து தான் வரேன், அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, க்ரௌடு அதான் விரும்புதுங்க, அதனால அப்படி பேச வேண்டியதாக இருக்கிறது அப்படின்னு ஒரு பாயிண்ட் கூட வைக்கிறாரு. அப்போ நீங்கள் க்ரௌடுக்காக தான் நீங்கள் பேசுறீங்களா? அதை வழிநடத்த வேண்டிய இடத்தில் இருக்கின்ற நீங்கள் வந்து இப்போ க்ரௌடுக்காக பேசும்போது தான் பிரச்சனை வருது. ஒரு காலத்தில் வந்து கலைஞர் பேசினால் உட்காந்து கேட்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு க்ரௌட் இருந்தது. அண்ணா பேசினால் கேட்கக்கூடிய க்ரௌட் இருந்து, ஜெயலலிதா பேசினால் வந்து அப்படியே ஆடாமல் அசையாமல் நின்று கேட்கக்கூடிய க்ரௌட் இருந்து, இன்னைக்கு அது இல்லை என்று வரும்போது அதற்கு அவர்களை எப்படி கவர வேண்டும் என்ற அந்த இடத்துல இருந்து தலைவர்கள் யோசிக்கிறார்கள். அப்போ என்னை பொறுத்தவரை இந்த பரப்புரையினுடைய மீனிங்கே கிடையாது. இப்போ பரப்புரை தேவையில்லை என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் பரப்புரை வந்து கேட்கறதுக்காக எனக்கு வர்றது கிடையாது. அங்கே எல்லாம் வந்து ஒன்றா இருக்கலாம் என்ற அந்த ஒரு இதில் தான் வர்றாங்களே தவிர வேற ஒன்றும் கிடையாது. அப்புறம் அப்கோர்ஸ் பிரியாணி கிடைக்கும், கார்டர் கிடைக்கும், இந்த ஒரு காரணத்துக்காக தான் வர்றாங்களே தவிர வேற ஒரு காரணத்துக்காக வர்றதாக எனக்கு தெரியவில்லை. வேணும்னா டிவிலேயே உட்காந்து பார்த்துட்டு போயிடலாம். இப்போ உதயநிதி பேசினது கண்ணியமற்ற பேச்சு அப்படின்னே வச்சுப்போம். ஆனால் தாவேக அரசு மேற்கொண்ட நடவடிக்கை சரியான சட்டப்பூர்வமான நடவடிக்கை தானே? இல்லை, சட்டப்பூர்வமான நடவடிக்கைலாம் கிடையாது. இது கிரிமினல் டெஃபமேஷன் இருக்குது, சிவில் டெஃபமேஷன் இருக்குது. 2 அவதூறுகள் வந்து 2 விதமான அவதூறுகள். அந்த 2 விதமான அவதூறுகளையும் நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து பர்சீவ் பண்ணலாம். அதையெல்லாம் பர்சீவ் பண்ணாமல் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் அனுப்புகிறாங்க. நீ போலீஸ் அதுலேயும் சொதப்பல். போலீஸ் அனுப்பும்போது நாம் பார்த்துருக்கோம், பல அரெஸ்ட்டுகள் நம்ம பார்த்துருக்கோம். கலைஞரை எப்போ அரெஸ்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா மிட் நைட்டில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு தலைவர்களையும் எடுத்து பார்த்தீங்கன்னா, இல்லை என்றால் ஒவ்வொரு முக்கியமான அரெஸ்ட்டுகள் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் நடக்கும். ஏர்லி மார்னிங் வந்து அப்படியே யாருக்கும் தெரியாமல் அப்படியே தூக்கி வண்டியில் போட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இது ஏன் 9 மணிக்கு நடக்கணும் அரெஸ்ட்டு? அப்போ இதை விட பெரிய ஒரு சொதப்பல் இருக்கான்னு கேட்குறேன். எத்தனை பேருக்கு இந்த விஷயம் தெரியும்? எத்தனை பேருக்கு இந்த போலீஸ்காரர்களே ஃபோன் போட்டு சொன்னாங்க? யாருக்கெல்லாம் இந்த தகவல் போச்சு? இருக்கிற எங்க சேகர் பாபு எங்கேயோ ஹார்பர் பக்கம் எங்கேயோ இருக்காரு, ராயபுரத்தில் எங்கேயோ இருக்காரு, அவர் இங்கே எப்படிங்க அங்கே போய் நிற்கிறாரு? இப்படி ஒவ்வொருத்தரும் போய் நின்னாங்களே, எப்படி நின்னாங்க? கமிஷனரு, ஜேசி, டிசி, ஏசி எல்லாருமே வந்து அங்கே ஒரு பெரிய ஷோ. இந்த ஷோ வந்து அப்படியே ஓடிக்கொண்டே இருக்குது, லைவாக போய்கிட்டே இருக்குது. அதன் பிறகு வேற ஒன்றும் கிடையாது. இந்த என்டையர் எபிசோடு வந்து இந்த நாய் வண்டியில் பிடிச்சி இவரை வந்து எடுத்துகிட்டு போகணும், அது மட்டும் எடுத்துகிட்டு போகணும். அடுத்த சொதப்பல் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவரை வண்டியில் ஏற்றுறாங்க. வண்டியில் ஏற்றுறோன்னா மாஸ்டர் ஏறுறாரு, சரவணன் அட்வொகேட் ஏறுறாரு,
சேகர்பாபு ஏறுறாரு. என்னங்க இது? எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணீங்க? ஒரே ஆள் தானே அரெஸ்ட் பண்ணீங்க. இவர்கள் என்ன வேலை அங்கன்னு கேட்குறேன். அப்போ அவர்களுக்கு மேலே வந்து நீங்கள் கேஸ் போட்டிங்களா? எல்லாமே வந்து ஏதோ சினிமாவோட மோசமாக, அதாவது தெரியாதவன் சினிமா எடுப்பான்ல, போலீஸ் எப்படி நடக்கும் தெரியாதவன் சினிமா எடுக்கல, அந்த மாதிரி ஒரு சினிமா மாதிரி எனக்கு தெரியுது. இப்படி வந்து இது ஓடிக்கொண்டிருக்கிறது. அதன் பிறகு வந்து எங்கே கூட்டு போனோம், அந்த தஞ்சாவூரில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் எங்கே ரெஜிஸ்டர் பண்ணாங்களோ, கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, அங்கே தான் கூட்டு போனோம். இதை பனிஷ்மெண்ட் இவ்வளோ தான். அங்கே கூட்டிகிட்டு போகணும். சரி, அங்கே கூட்டிகிட்டு போனாங்களா? அங்கே போக முடியல. அப்போ அடுத்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் உட்கார செங்கிப்பட்டி போனாங்க. என்ன இதுன்னு கேட்குறேன். முழுக்க முழுக்க சொதப்பல். இது எல்லாம் இதுக்கு தலையாய சொதப்பல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் நாராயணனுடைய, அதாவது அட்வொகேட் ஜெனரலினுடைய இது மொழி. அவர் என்ன சொல்லியிருக்க வேண்டும் கோர்ட்டில், இப்போ தான் வந்து அரெஸ்ட்டு ஆயிருக்கு, விசாரணை தான் செய்ய போகிறாங்க, விசாரணை செஞ்சு அதன் பிறகு தானே முடிவெடுக்க முடியும். அதுக்கு எப்படி அட்வொகேட் ஜெனரல் சொல்ல முடியும் சாயங்காலம் விட்டுறலான்ட்டு? அவர் யாரு? ரிமாண்டில் எடுக்காததுக்கான ரீசனா ரீசன் என்ன ரீசன்? ஒரு ரீசன் கிடையாது. அதோட பெரிய சொதப்பலுங்கிறேன். கோர்ட்டில் ஜட்ஜி கேட்குறாரு. ஜட்ஜி கேட்கும்போது நீங்கள் என்ன சொல்ல வேண்டும்? மிலோட், நாங்கள் வந்து ஆர்டர்ஸ் வாங்கிட்டு வரேன், எனக்கு இந்த விஷயம் தெரியாது, நான் வந்து கேட்டு வந்துடுறேன், ஐ டேக் இது இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் மை கிளையண்ட் அண்ட் கம் பேக் டு யூ. இது ஒரு அப்ரோச். ரெண்டாவது அப்ரோச் என்னென்னா, விசாரணைக்கு பிறகுதான் மிலோட் தெரியும் அரசு தேவைப்படுமா வேண்டாமான்ட்டு. அப்போ அவங்களும் சரமாரியாக கேள்வி கேட்கலாம், இதை நான் பேசுனதுக்கு என்னன்ற, இல்லை அது எனக்கு தெரியாது மிலோட்ஸ், நான் வந்து கேட்டு வந்து வந்துடுறேன். இதுதான் உங்களுடைய அப்ரோச்சாக இருக்க வேண்டும். அப்போ அதில் என்ன டீல்னு கேட்குறேன். யார் எங்கே டீல் போட்டா, யார் கூட டீல் போட்டிருக்காங்க, ஒன்றுமே எனக்கும் புரிய மாட்டேங்குது. போலீஸ் தரப்பில் சொதப்பல், அடுத்து வந்து அட்வொகேட் ஜெனரலுடைய தரப்பில் சொதப்பல், அப்புறம் வந்து கொண்டு போகிறது ஒரு விழாவாக மாறிவிட்டு, இதெல்லாம் மறந்துட்டாங்க. ஒரு பெண்ணை இழவாக பேசிட்டாங்க, அது என்னடா திமுக அந்த தினம் பேசுறது தானே அப்படின்னு ஒரு பண்ணி தான் அது போயிடுச்சு. மக்களுக்கு ரொம்ப எளிதாக புரிகின்ற ஒரு சொதப்பலாக இருக்குது. அவர் பேசிட்டாரு, பேசினெல்லாம் ரெக்கார்டில் இருக்குது, நீங்கள் அரெஸ்ட் காமிக்கணும், இல்லை என்றால் நீங்கள் வந்து டெஃபமேஷன் பண்ணணும், இவ்வளோதான். இதுக்காக இங்கிருந்து ஒருத்தரை வந்து அரசு செலவில் நம்மளுடைய பணத்தில் வந்து ஒருத்தரை வண்டியில் போட்டு அது மட்டும் கொண்டு போயிட்டு அதுக்கு பெரிய ஒரு செக்யூரிட்டி, இது வேற ரோடு போகிற செக்யூரிட்டி. ஆனால் தமிழக ஓபிஎஸ்ஸே வந்து ரோட்டுக்கு வந்து உட்காந்துட்டார் தேனியில். அப்போ நினச்சி பாருங்களேன், எல்லாருக்கும் வந்து அது ஒரு ப்ரெஷர் வேறு வருது. உதயநிதி அந்த பேச்சு பேசினவருக்கு ஒருத்தரும், மறுபடியும் சொல்கிறேன், ஒருத்தரும் டிஃபைன் பண்ணல, திமுக இருக்கிற யாருமே டிஃபைன் பண்ணல. ஆனால் அரஸ்ட் காமிச்சவருக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனையாகுது. எல்லாருமே டிஃபெண்ட் பண்ண வேண்டிய ஒரு இடத்துக்கு கட்டாயத்துக்கு வந்து தள்ளப்படுகிறார்கள். அப்போ இது என்ன, யார் எங்கே செட்டிங் பண்ணாங்க, எங்கே இன்னைக்கு உதயநிதி தலைவர் ஆகிட்டாரா இல்லையா? இன்னைக்கு முதல் முறையாக உதய்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு அனுபவம் வந்திருக்கிறது. அதனால தலைவராக மாறிட்டார் என்று திமுகவை இன்னைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிற ஒரு நிலைமை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இல்லை, தாவேகா தரப்பில் இத்தகைய நடவடிக்கை எடுத்தது அப்படிங்கிறது யாரை சந்தோஷப்படுத்துவதற்காக? இது வந்து ஒரு முதல்வர்களுடைய ஆர்டர் இல்லாமல் நடக்காது. ஏன்னா யாரை தூக்குறாங்க? உங்களையும் என்னையும் தூக்கல. அதுக்கு வந்து முதல்வனுடைய ஆர்டர் தேவையில்லை. சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரை, அதாவது ஒரு ஷேடோ சீஃப் மினிஸ்டர்னு வைத்திருக்கோம். அது டிஎம்கே வெஸ் டிவிகேங்கிற இதில் அடுத்த கட்டத்தில் விஜய் வெஸ் உதயநிதினு தானே வந்து நிற்கும். ஆமாம், அந்த மாதிரி ஒரு நபரை தூக்கும்போது 100% வந்து அவருடைய ஆர்டர்லாம் பண்ண முடியும். அப்போ அவருடைய ஆர்டர்ஸில் தான் பண்ணியிருக்காங்க. அவரை வந்து கன்வின்ஸ் பண்ணாங்களோ, இல்லை அவர் வேணுமென்றே சரி தூக்குன்னு சொன்னாங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் முன்னுதாரணங்கள் நிறையா இருக்குது. என்ன முன்னுதாரணம்? அனிதா ராதாகிருஷ்ணனை தூக்குனாங்க, 12 மணி நேரத்தில் வெளியே வந்துட்டார். மார்க்கண்டேயனை தூக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவரை ஒரு 7 நாள் 8 நாள் வந்து சிறையில் வைக்கிறதுக்கு முடிகிறது, இவர்களால் முடிகிறது. ஆனால் பல முன்னுதாரணங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் ஆன்டிசிபேட்டரி போடுறாங்க. செந்தில் பாலாஜியோட கேஸில் பாருங்கள், அவரை வந்து சிறை பிடிக்கவே முடிய மாட்டேங்குது. த மோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டட் மினிஸ்டர் இந்த வேர்ல்டுன்னு பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி தான் இருப்பார். அதுக்கு நிகராக செஞ்சுருக்காருன்னு வச்சுக்கலாம். அப்படி இருந்தாலும் கூட இவ்வளோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணியும் இன்னும் அவரை வந்து சிறையில் அடைக்க முடியவில்லை. கே என் நேரு மேலே இன்னும் கோர்ட்டே கழிச்சு ஏன் போடல எஃப்ஐஆர் போட்டாங்க இல்லையா? அப்புறம் என்னாச்சு? ஏன் இன்னும் சிறை பிடிக்க முடியல? அப்போ இது எல்லாமே வந்து தாவேகாவினுடைய இந்த நீக்கங்கள் எல்லாமே டிசைட் பண்ணுறது நிச்சயமாக விஜயாக தான் இருக்க முடியுமே தவிர, ஏனென்றால் அதுதான் போலீஸ் துறைக்கு அமைச்சராக இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் தான் டிசைட் பண்ணணும். அவர் டிசைட் பண்ணலன்னா அது அதோட பெரிய பிரச்சனையாக தான் நான் காண்றேன். அப்போ விஜய் ரெஸ்பான்சிபிலிட்டி லைஸ் வித் விஜய். இப்போ உதயநிதியை எலிவேட் பண்ணி மேலே கொண்டுட்டு வர்றதுக்கு டிஎம்கே எடுத்த முயற்சிகள் பலனளிக்காத நிலையில் கிட்டத்தட்ட விஜயே அதற்கான வழிவகையை செஞ்சு கொடுத்துட்டாருன்னு ஒரு பார்வை இருக்கு. ஆமாம்மா, அதான் நடந்திருக்கு. திமுக ரொம்ப முயற்சி பண்ணுச்சு. விஜயனுடைய தயவனால் வந்து இன்னைக்கு உதய ஒரு தலைவராக உருவாக்கிட்டாங்க. என்னை பொறுத்தவரை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய் வேசஸ் உதயன்னு பார்க்கும்போது நிச்சயமாக அதில் வந்து விஜய் தான் முன்தங்கி நிற்கிறார். என்றால்
விஜய் ஒரு சேலபிள் ஸ்டார், உதய் ஒரு சேலபிள் ஸ்டார் கிடையாது. இப்போ அசம்பிளியில் இருக்கிற பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க விஜயோட கையில் தான் இருக்குது. இன்னும் வந்து ரொம்ப தயக்கத்தோடு தான் அவர் பேசிட்டு இருக்காரு. பட் முழுக்க முழுக்க யாருடைய கையில் இருக்குது? அது வந்து ரூலிங் பார்ட்டியோட கையில் தான் இருக்கிறது. அதில் ஏதோ ஒரு ஸ்டேஜில் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் என்ற தைரியம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ உதயே நீங்கள் இங்கே வச்சிருங்க, ஒரு தங்கந்தனரசியோ ஒரு கேஎன் நிறைய கொண்டு போட்டிங்கன்னா எனக்கு வந்து பிரச்சனையாயிரும். அப்போ இவர் இது இருந்தால் எனக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் போயிடும், அட்லீஸ்ட் ஃபியூச்சரில் வந்து நான் பிரச்சனை இல்லாத மாதிரி நான் பார்த்துப்பேன், அப்படி ஏதோ செய்கிறான்னு நினைக்கிறேன். உதய வந்து அங்கே இன்னைக்கு உறுதி செய்தது எல்ஓபியாக ஒரு தலைவராக உறுதி செய்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விஜய் தான். இன்னைக்கு வந்து கட்சிக்காரன் வந்து ஏன் நம்புறான்னு பார்த்தீங்கன்னா அது விஜய்னால தான். ஓடிப்போல உதய் ஓடிப்போல, அங்கேயே தான் வீட்டில் தான் இருந்தார். தெரியுது, அவருக்கே தெரியுது. ஏனென்றால் என்னை பொறுத்தவரை வந்து கூட இருந்தவர்கள்லாம் அத்தனை நபர்கள் இருந்தார்கள், அவர்களுக்கு அனைவருக்கும் தெரியுது வர்றாங்க, அரசு பண்ண வர்றாங்கன்னு தெரியுது. அப்போ ஓடி போகாதனால இன்னைக்கு ஒரு தலைவராக வந்து அவர் நிச்சயமாக தோற்றமளிக்கிறார். தாவேகா சைடில் விஜய் பேசின பேச்சு இது எல்லாமே விமர்சனத்துக்கு தொடர்ந்து உள்ளாயிட்டு தானே இருக்குது. அதை பற்றி எதையுமே பேச மாட்டேங்கிறாங்க. உதயநிதி பேசுனதை மட்டும் பெருசுப்படுத்துகிறாங்க, அரெஸ்ட் வரைக்கும் போகிறாங்க. அப்படின்னா முதலமைச்சர் பதவியில் இருக்கும் விஜய் பேசிய வார்த்தைகள் அது எல்லாமே தவறுதலாக தானே, அதுவும் கண்ணியத்தோடு அணுகப்படலையே அப்படின்னு ஒரு பார்வை இருக்கேன். ஆமாம், 75 வருஷமான ஒரு கட்சி, 2 வருஷமான கட்சி, நீங்கள் என்ன கம்பேரிசன் பண்ணுறீங்க எனக்கு புரிய மாட்டேங்குது. நீங்கன்னா உங்களை சொல்லல, மக்கள் என்ன கம்பேரிசன் பண்ணுறாங்க? ஒரு பாரம்பரியம் இருக்கிற கட்சி, அந்த கட்சியிலையும் தேவைப்படாத விஷயங்கள் பலதும் வந்து பல காலத்தில் வந்து பேசப்பட்டது, யாருக்கும் அதில் மாற்றுக்கிறது இருக்க முடியாது. கண்ணதாசன்லேருந்து கலைஞர்லேருந்து எல்லாமே பேசியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் யாரை வச்சு கம்பேர் பண்ணணுன்னு இருக்குது? இது முழுக்க முழுக்க ஒரு கல்ட், ஒரு சினிமா கும்பல். அந்த சினிமா கும்பல் வந்து சினிமாவினுடைய லிங்கோ தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நான் ஜஸ்டிஃபை பண்ணல. அதுவும் அறுவருக்கு பேச்சாக தான் இருக்குது. அதையும் நான் கண்டிக்கிறேன். நான் வந்து தொடர்ந்து கண்டித்து கொண்டு தான் வரேன். அவர் என்ன இந்த மாதிரி விஷயங்கள் பேசும்போது அதன் பிறகு வந்து இப்போ அவரை வந்து நான் வந்து பண்பாடு அவருக்கு புரிய வைக்க முடியுமா, அவருக்கு வந்து நான் உணர்த்த முடியுமா, அவருக்கு நம்ம கற்றுக் கொடுக்க முடியுமா பார்த்தீங்கன்னா அது வந்து 52, 53 வயசில் வந்து கஷ்டம். அது கஷ்டம். அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்வார். ஏனென்றால் அவர் இன்னைக்கு ஒரு மாஸ் ஹீரோ. இன்னைக்கு ஒரு மாஸ் ஹீரோவாக தான் நடக்கிறாரே தவிர முதல்வராக நடக்கவில்லை. அந்த பதவிக்கு அவர் செய்கின்ற விஷயங்கள், அவர் பேசுகின்ற பேச்சு வந்து நிச்சயமாக அழகில்லை. எது வந்து மக்களுடைய கான்ஃபிடன்ஸ் பிரேக் பண்ணணும்னு நமக்கு சொல்ல முடியாது. அது ஒரு வார்த்தையாக இருக்கலாம். நரேந்திர மோடிக்கு வார்த்தை பிரான்ஸ்ன்ற வார்த்தை இன்னைக்கு வந்து ஒரு கெட்ட வார்த்தையாக மாறி இருக்குது. மித்ரோன்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கிறாரு. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கின்ற மாபெரும் ஜோக்கராக மாறிக்கின்ற ஒரு நபர், ஒரு அரசியல்வாதின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நரேந்திர மோடி தான். எவ்வளோ ரீல்ஸ் யாரெல்லாம் போடுறான்னு பார்த்தீங்க. அதாவது இதுவரை 12 வருடமாக யாருமே அணுக முடியாத மக்களுடைய மனதில் வந்து அந்த அளவுக்கு ஆழமாக இறங்கிய ஒரு நபர் வந்து இன்னைக்கு ஜோக்கர் ஆயிட்டாரு. இளைஞர்களுடைய மனசில் வந்து ஜோக்கர் ஆயிட்டாரு. எல்லாருடைய மனதிலும் கிடையாது, இளைஞருடைய மனதில் இன்னைக்கு ஜோக்கர் ஆயிட்டாரு. விஜய் வந்து ஒன்றும் தொட முடியாது இருக்குது. ஒரு கான்ட்ரவர்சி, ஒரு பிரச்சனை அவர் என்னதான் பேசினாலும் ஒன்றும் தொட முடியாத ஒரு இடத்துல இன்னைக்கு வந்து விஜய் இருக்கிறாரு. என்னைக்கு அது வந்து சின்னபின்னமாகுதுன்னு நமக்கு இன்னைக்கு சொல்ல முடியாது. பட் அது ஒரு நாள் சின்னபின்னமாகும். இப்படியே அவர் கண்டினியூ பண்ணாருன்னா, இப்போ நரேந்திர மோடியினுடைய அதே போக்கில் போனார்னா நரேந்திர மோடியினோட அதே ஃபேட் தான் விஜய்க்கும். டிவிகேவோட ஐடிவிங்கும் கிட்டத்தட்ட அவங்களோட பதிவுகளுமே கிட்டத்தட்ட தனி மனித தாக்குதலுக்கு உட்பட்டு தான் பதிவிடுறாங்க. ஆமாம். அப்போ அதுக்கு எதிராக நாங்கள் எதிர்வினை ஆற்றுவதற்கு இது மாதிரி விஷயத்தை நாங்கள் கையில் எடுக்கிறோம் அப்படின்னு திமுக எடுக்கிறது சரின்னு அவங்க சைடில் வாதிடப்படுது. அது லூசுத்தனமான வாதங்க. யார் பேசணும்? இப்போ நான் வந்து உதய் பேசுனது தவறு, அவர் வந்து மன்னிப்பு கோர வேண்டும். உதய் said is unacceptable, he has to apologize, he needs to apologize ஒரு பதிவை போட்டாங்க. அதில் வந்து யார் திட்டான்னு பார்த்தீங்கன்னா தலைவர்கள் வந்து திட்டல, உதயனுடைய ஐடி டீம் தான் வந்து திட்டுது. அன்பகத்தில் இருக்கின்ற அந்த 50 பேர் உட்கார வச்சிருக்காங்களா, அவன் தான் வந்து திட்டுறான். அது திட்டிட்டு போட்டோம், அது பரவாயில்ல, அவங்க சொல்லலாம். ஐடி டீம்ஸ் வந்து அடிச்சுக்கிட்டோம், யாருக்குமே ஒரு வருத்தமும் கிடையாது. அவங்க பாட்டில் வந்து அது ட்ராக்ஷன் வருது, ட்ராக்ஷன் வரல, இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் என்னை பொறுத்தவரை நான் வந்து பார்க்குற விசித்திரமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் விஜய் பற்றி திட்டும்போது விஜய் அருகில் இருக்கின்ற தலைவர்களே வந்து உங்களுக்கு எதிராக வந்து பேசுவாங்க. தலைவர்கள் இந்த மாதிரியான பேச்சுக்களை வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது. ஐடி டீம் பண்ணுறது வேற, ஐடி டீம் பண்ணாமல் இருக்க முடியாது என்றால் அந்த ஸ்பேஸ் அப்படியான ஸ்பேஸ் திட்டவன் பாதி பாட்ஸாக இருக்கிறான். அதனால ஒரு பெரிய ஒரு ஒரு மெசேஜ் அதிலிருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த திட்டத்திலிருந்து நமக்கு பெரிய மெசேஜ் வராதுன்னு தான் நான் கருதுறேன். நேற்று ஆதவர்ஜுனோட பேச்சுங்கிறது வந்து கிட்டத்தட்ட தரலோக்கல் லெவலில் தான் இருந்தது. அவரோட நடவடிக்கையே எப்படி நம்ம தொடர்ந்து பார்க்குறோம்? இல்லை, அது வந்து ஆதங்க. என்னடா இவனில் யாரையுமே பிடிக்க முடியும். ஒரு அனிதாரத்தை ட்ரை பண்ணால் அந்த ஆளை பிடிக்க முடியல, இந்த ஆள் வேறு போய் பாத்ரூம் போய் ஒழிஞ்சிட்டாரு, என்ன பண்ண முடியும்? உதய் எவ்வளோ டைம் எடுத்தால் இதில் என்ன பாத்ரூம் போய் ஒழிஞ்சாலும் சரி, இல்லை பாத்ரூமில் வரா முக்கினாலும் சரி, உனக்கு என்ன போச்சுன்னு கேட்குறேன். நீ அமைச்சர் தானே, அமைச்சர் பேச வேண்டிய பேச்சா அது? ஒரு அமைச்சர் இதான விஜய் ஸ்டாண்டர்ட் செட் பண்ணுறாரு.
இவனுக்கு எல்லாருமே வந்து அதில் எட்டி குச்சி அதை விட தாவி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அமைச்சர்கள். இதுதான் பிரச்சனையாக பார்க்குறேன். அதாவது அந்த டிரான்சிஷன் வர மாட்டேங்குது. இந்த டிரான்சிஷன் திமுகவில் வரும், இந்த டிரான்சிஷன் அதிமுகவில் வரும். அதிமுகவோட கொச்சையாக பேசினால், அதாவது ஒரு அமைச்சராக எல்லா டைம்ல கொச்சையாக பேசினாங்கன்னா அமைச்சரான பிறகு அந்த பேச்சே வராது. இது பாஜகவுடைய பாணி. பாஜக தான் இப்படி பேசும். பாஜகவுடைய அதே இதில் லிங்கோ அதை அப்படியே வந்து ஜான ஆரோக்கியசாமி கொண்டு வந்து இங்கே வச்சிருக்காரு. அந்த ஜான ஆரோக்கியசாமியினுடைய அந்த டைரக்ஷனில் வந்து பல விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கு. அதுதான் ஒரு சிடிஆர் நிர்மல்குமார் வந்து இம்பார்ட்டன்ட் ஆகிறாரு. அதுதான் ஒரு ஆதவர்ஜனுடைய பேச்சு வந்து இம்பார்ட்டன்ட் ஆகுது. யாரும் கூட சொல்ல மாட்டாங்களா? பர்சனலாக வந்து அட்டாக் பண்ணாங்க. அப்போ என்னன்னா, உங்களுக்கு பர்சனலாக ஒரு பிரச்சனை இருக்குது. உதயோட பர்சனலாக ஆதவர்ஜனுக்கு பிரச்சனை இருக்குது. சகிக்க மாட்டேங்குது. அப்படியே நான் வந்து அதிகாரத்தில் இருக்க ஒரு மண்ணும் பண்ண முடியலையே இவனை, அதுதான் இவ்வளோதான். இதே தான் விஜய்க்கு. ஆனால் நல்ல வேளை விஜய் வந்து வெளியே வந்து பேச மாட்டேங்கிறாரு. அதனால அவருடைய மானத்தை காப்பாற்றிக்கிறாரு. இவ்வளவு பிரச்சனைகளை பத்தி பேசிட்டு இருந்தோம். கடைசியில் அதுல காவிரி விவகாரமே டோட்டலா அடிபட்டு போச்சு. காவேரி பிரச்சனையில் வந்து சண்டே வந்து கர்நாடகாவில் 6 முதலமைச்சர்கள், இன்க்ளூடிங் பிரைம் மினிஸ்டர், ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் தேவகவுடா, இத்தனை நபர்கள் போய் உட்கார்ந்து வந்து அங்கே பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நம்மளுடைய ரைட்ஸை வந்து காப்பாற்றணும்னு பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இங்கே வந்து திருமாவளவன் டிமாண்ட் வைக்கிறாரு. இருக்கிறவங்க எல்லாருமே கேட்டாங்க, எங்க ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங் கொடுங்கன்னு. இவர் ஆளைய காணோம் முதல்வரை. இது எல்லாமே அடிபட்டு போகுது நேற்று ஒரே ஒரு நாளில். ஏனென்றால் 8 மணி நேரத்தில் வந்து உதய ஒரு தலைவராக்கணும் என்று விஜய் உட்கார்ந்து கொண்டு ஒரு பெரிய பிளான் போட்டாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்படி நடந்திருக்கிறது. இதை விட பெரிய ஒரு சொதப்பலே கிடையாதுங்க. திமுகவுக்கு பெரிய ஒரு ஷார்ட்டன் தான். எப்படின்னா, சரி மு.க. ஸ்டாலின் வந்து அந்த அளவுக்கு வெளியே வரலன்னா கூட இப்போ இன்னொரு தலைவர் வந்துட்டாரு, நம்ம கூட நிற்பாரு, நாம அவருக்காக வந்து நின்றுருக்கோம், அவரும் வந்து நிற்பாரு என்ற அந்த ஒரு தைரியம் வந்து இன்னைக்கு திமுகவினருக்கு வந்திருக்கு. இனி இறங்கி அடிக்க பார்ப்பாங்க. எல்லா இடத்துலையும் இறங்கி அடிப்பாங்க திமுக. ஒருவேளை விஜய்க்கு வந்து இனிமே கிட்டத்தட்ட அடுத்த ஒரு 15-20 வருஷத்துக்கு நாம தான் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தில், இதுக்கு முன்னாடி அவர் சினிமாவில் திரைப்பிரபலமாக இருந்து வந்த காலங்களில் அவர் எதிர்கொண்ட அந்த அரசியல் விஷயங்கள், இதையெல்லாம் மன ஓட்டத்தில் தான் இவ்வளோ விஷயங்களும் செஞ்சுட்டு இருக்காருன்னு நம்ம பார்க்கலாமா? இருக்கலாம். ஏனென்றால் இன்னைக்கும் வந்து அவர் வெளியே வந்து நின்னா மக்கள் கூட்டம் வந்து தானாகவே வருது. இன்னைக்கும் விஜய்க்கு எதிராக ஒரு மனப்பான்மை, மறுபடியும் சொல்கிறேன், ஒரு மனப்பான்மை வந்து மக்கள் மனதில் கிடையாது. விஜய் வந்து ஊழல் ஒழிக்கிறாரு, கஷ்டப்படுறாரு, கூட இருக்கும் சரியில்லை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் எப்படி ஜெயலலிதாவுக்கு ஒரு இமேஜ் இருந்ததோ, ஃபஸ்ட்டு வந்தோடனே ஊழலை ஒழிப்பாங்க, அதை பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்கன்னு, அந்த இமேஜ் இன்னைக்கு வந்து விஜய்க்கு இருக்குது. அப்போ அந்த இமேஜ், மோடிக்கு நிகரான ஒரு இமேஜ் வந்து இன்னைக்கு விஜய்க்கு இருக்குது. ஜெயலலிதாவுக்கு வந்த டைமில் வந்த அந்த இமேஜ் வந்து விஜய்க்கு இருக்கிறது. 2031 மக்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும், இல்லை 6 மாதத்துல இல்லைனா 5 மாதத்துல வரக்கூடிய இடைத்தேர்தலில் மக்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்குன்னு நமக்கு சொல்ல முடியாது. மக்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். எல்லா தகவலும் போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கு. அதனுடைய பேஸில் டிசைட் பண்ணுவார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் கலைஞரை அரெஸ்ட் பண்ணும்போது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 நாளுக்கு மேலே அவர் சிறையில் இருந்தார்னு என கேள்விப்பட்டேன். ஆனால் நீங்கள் உதயநிதி விஷயத்தில் கிட்டத்தட்ட விஜய்க்கு இது சறுக்கலான விஷயம் தானே. அப்போ நீங்கள் ஜெயலலிதாவோட விஜய் எப்படி கம்பேர் பண்ண முடியும்? இல்லை, ஜெயலலிதா ஒரு கட்சியில் இருந்தாங்க. நான் இமேஜ் சொல்கிறேன். இமேஜ் எடுத்து பார்க்கும்போது விஜய்க்கு வந்து இன்னைக்கு நெகட்டிவிட்டி கிடையாது. இவ்வளோ சொதப்பினால் கூட ஆஃப்டர் எஸ்டர்டே அந்த பிரச்சனைக்கு பிறகு கூட, ஏன்னா நாம தான் சீன்லேயே இல்லையே, நாம் ஒன்றும் பேச மாட்டோமே, நம்மளை யாரும் பார்க்கவும் முடியாது, ஒன்றும் செய்ய முடியாதுல்ல, அப்புறம் மீடியா கேள்வியும் கேட்க முடியாது. அப்போ எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை என்ற ஒரு பணியில் அவர் போய்கிட்டு இருக்கிறாரு. நாம் எவ்வளோதான் இது எடுத்து கத்தினாலும் வந்து அது இன்ஸ்டா ஜென்ரேஷன் போய் சேர போகிறதில்ல. அவர் தானுங்க இப்போ பொறுப்பில் இருக்காரு, அவர் தானுங்க போலீஸ் துறைக்கு மந்திரின்னு சொன்னால் கூட யாருக்கும் போய் சேர போகிறதில்ல. என்ன கட் பண்ணி இதில் போயிட்டு இருக்கு, இன்ஸ்டால் என்ன போயிட்டு இருக்கு? 2012 ஒரு சந்தானம் கூட நடிச்ச ஒரு படம் இருக்கு இல்லையா, ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்பாரு, அந்த டிராஃபிக் கான்ஸ்டபிள், அதில் இருக்கிறது எல்லாம் தான் கட் பண்ணி ஏதோ தாவேக்கா வந்து அந்த போலீஸ்காரனாக போடுறது, உதய் அஃப்கோர்ஸ் அவர் டிஎம்கே நாங்கள் போடல, தாவேக்கா தான் இவரை அடிக்கிற மாதிரி, இவரை வந்து வச்சு செய்கிற மாதிரி இருக்கின்ற அந்த கிளிப்ஸ் தான் போயிட்டு இருக்கு இன்னைக்கு இன்ஸ்டாவில். நாம சொல்றதெல்லாம் போய் சேராது.